இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்கள் வீடுகளுக்கு வருவதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நான் பேச இருக்கிற தலைப்பு வாட மறுத்த ரோஜா. வாட மறுத்த ரோஜா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்து பரமேறிய பின்பாக அவருடைய சீடர்கள் பல இடங்களுக்கு போய் இயேசுவின் அன்பை அறிவித்தார்கள். இயேசுவை பற்றி செய்தியை கொடுத்தார்கள். அநேகர் இயேசுவை விசுவாசிக்க தொடங்கும் பொழுது ஏரோது ராஜா என்ன செய்கிறான்? யாக்கோபு என்றொரு இயேசுட சீடனை பிடித்து சிறைச்சேதம் கொலை செய்கிறான். அதை யூதர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோன்னு, இஸ்ரவேலில் இருந்த யூதர்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டோன்னு யூதரை பிரியப்படுத்துறதுக்காக பேதுரு என்கிற இயேசுட சீடனையும் பிடித்து ஜெயிலில் போடுறான். அக்காலத்தில் ஏரோது ராஜா சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பின்தொடர்ந்தான். புளிப்பில்லா அப்ப பண்டிகைன்னு ஒரு யூதோட பண்டிகை நாளாக இருந்ததுனால அவனை ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. பண்டிகைக்கு பின்பு வெளியே கொண்டு மக்களுக்கு முன்பாக கொண்டு விசாரித்து அப்புறம் மரண தண்டனை கொடுக்கறது அவனோட பிளானாக இருந்துச்சு. அவன் பேதுருவை சிறையில் போடும் பொழுது 4 காவலர்கள் 4 நாளாக 4 குரூப்ஸை போட்டிருக்கிறான். கடுமையான காவல். அது பிறகு பேதுரு படுத்து நித்திரை செய்தான்னு காண்றோம். எப்படியானே நான் அவனை வெளியே எடுத்து கொல்ல போகிறதுக்கு முதல் நாளும் நல்லா தூங்குறான். கொரட்டை விட்டு தூங்கினானோ எங்களுக்கு தெரியாது. நல்லா தூங்குறான். எப்படி நாளைக்கு சில நேரம் மரண தண்டனை நாளைக்கோ நாளன்னைக்கோ மரண தண்டனை விதிக்க போகிறாங்கன்னா எப்படி பேதுருவால் தூங்க முடிஞ்சிச்சின்னு எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழும்பலாம். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பேதுருவை பார்த்து சொல்லியிருந்தார், நீ இளவயதுள்ளவனாக இருக்கும்போது உன்னை நீ அறை கட்டிக்கொண்டு எனக்கு இஷ்டமான இடங்கள்லாம் நடந்து தெரிஞ்சால், ஆனால் நீ முதிர் வயது ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன்னை அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கெல்லாம் உன்னை கொண்டு போவான்னு சொல்லி இயேசு சொன்னார். அதாவது நீ இளவயதில் உனக்கு வேண்டிய மாதிரி நடந்தால் நான் வயசான காலத்தில் உனக்கு இப்போ மற்றவங்க உன்னை நடத்துவாங்க. அதாவது நீ வயது முதிர்ற வரைக்கும் நீ சாக மாட்டேன். அப்போ இந்த இடத்துல பேதுரு வயது முதிர்ந்தவனாக இருக்கையில் அவனுக்கு தெரியும் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்கை நம்பி பயமில்லாமல் நித்திரை செய்தான். வாரன் விஎஸ்பின்னு பேக் டு த பைபிள் அல்லது சத்திய வசனத்தில் சர்வதேச இயக்குனராக இருந்த ஒருவர் சொல்கிறாரு, இறைவனுடைய வாக்கு தத்தங்கள் என்ற தலையணையில் தலை வைத்து நிம்மதியாக அவன் தூங்கினான். அவனுக்கு தெரியும் ஏரோதால தன்னை கொல்ல முடியாது. ஆண்டவர் நியமித்த நான் வேலைக்கு முன்னால் யாரும் என்னை தொட முடியாது. அந்த விசுவாசத்தோடு அந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கையோடு படுத்திருக்கிறான். திடீர்னு என்ன நடக்குது? ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரிலே பேதுரு 2 சங்கிலிகளால் 2 போர் வீரர்களோட கட்டியிருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது? திடீர்னு பார்த்தா ஒரு கடவுளுடைய ஒரு தூதன் வந்து நின்று வெளிச்சம் பிரகாசிக்குது. அவன் என்ன செய்கிறான்? பேதுருவை விழால தட்டி எழுப்புறான். சங்கிலிகள்லாம் கலண்டுட்டு. பேதுருக்கு தெரியாது. சொல்கிறான், அவன் போர்வையை போத்திக்கோ, அறையை கட்டிக்கோ, பாதரட்சியை போட்டுக்கோ, எனக்கு பின்னால் இவன் ஏதோ தரிசனம் காண்ற மாதிரி பின்னுக்கு போகிறான். கடைசி பிரதான கதவு வந்தது, அதுவும் திறக்குது, வெளியே வந்துடுறான். ஒரு பெரியோர் அற்புதம் நடக்குது. அப்போ கடவுள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். பேதுரு ஜெயிலில் இருக்கும் பொழுது விசுவாசிகள் கூட்டம் அல்லது சபை பேதுருக்காக ஊக்கமாக ஜபிச்சாங்க. பேதுரு வெளியே வந்ததுக்கு ஒரு காரணம் அந்த சபை மக்களோட ஊக்கமான ஜபம். ஜபம் வல்லமை உள்ளது. இந்த உலகத்தை படைத்த வானத்தையும் பூமியையும் மரங்களையும் செடி கொடிகளையும் மிருகங்களையும் மனிதர்களையும் படைத்த உயிரோடு இருக்கிற உண்மையான தெய்வத்தை நோக்கி நாங்கள் ஜபிக்கும் பொழுது அவர் பதில் கொடுக்கிறார். ஜபம் வல்லமையானது. சிறை கதவுகளை உடைச்சி பேதுருவை வெளியே கொண்டதை காண்றோம். அப்போ பேதுரு என்ன செய்கிறார்? நான் சொன்ன சபை அந்த காலத்தில் சபைக்கு கட்டிடங்கள் இருக்கல, சர்ச் பில்டிங்ஸ் இருக்கல, வீடுகளில் கூடுனாங்க. எருசலேமில் தேவாலயம் இருந்துச்சு, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு சபை கட்டிடங்கள் இருக்கல. அப்போ யோவாண்ட தாயிட வீட்டில் அவங்க கூடுனாங்க. மாட்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளோட வீட்டில் இவங்க கூடி ஊக்கமாக ஜபிக்கிறாங்க. ஒருவேளை ஜபிக்கலாம், ஆண்டவரே பேதுரு சிறையில் இருக்கிறார், பேதுருவை விடுவீங்கன்னு. யாக்கோபு ஏற்கனவே கொலை செய்துட்டாங்க, பேதுருவை கொன்றக்கூடாது, விடுவியும் ஆண்டவரேன்னு வாஞ்சியோ பாரத்தோடு ஜபிச்சிருக்கலாம். அந்த நேரத்தில் பேதுரு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறான். அந்த காலத்தில் காலிங் பெல் எல்லாம் இருக்கல. கதவை தட்டும்போது அந்த வீட்டில் ஒரு அடிமை பெண் இருந்தா. அந்த காலத்தில் அடிமைகளை வச்சுருந்தாங்க. அடிமைகள் சரின்னு நான் சொல்ல வரல, அந்த காலத்தில் அந்த சம்பிரதாயம் இருந்துச்சு. அந்த அநேகமாக மாட்கு அல்லது அவருடைய தாயார் மரியாளுடைய வீட்டில்
ரோதை ஆங்கிலத்தில் ரோடான்னு சொல்லி ஒரு அடிமை பெண் வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்க வேலை செய்கிற பெண் அடிமை பெண் ஓடி வந்து கேட்குறா, யார் வந்துன்னு சொல்லல, கூப்பிட்டாவோ தெரியல. பேதுருவோட சத்தத்தை கேட்டோன்னு அவருக்கு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு கதவையும் திறக்க மறந்து ஓடி போயிட்டு பேதுருவ வந்திருக்கிறாருன்னு சொல்கிறா. இந்த ரோதை அல்லது ரோடா என்ற சொல்லுக்கு அர்த்தம் வந்து ரோஜா. அதை நான் தலைப்பு கொடுத்தேன், வாட மறுத்த ரோஜா. அவர் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறான் என்று அறிவித்தாள். பெரிய சந்தோஷத்தோடு அறிவிக்கிறார், இவ்வளவு நேரம் ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் அற்புதமாக பதில் கொடுத்தார். ஆனால் அங்கே ஜெபிச்சு கொண்டு வந்த யாருமே அதை நம்ப இல்லை. அவங்க ஜெபிச்சாங்க பேதுருவை விடுதலையாகணும்னு, ஆண்டவர் விடுதலை செய்வார்னு விசுவாசிக்க இல்லை. சில அப்படித்தானே நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் ஜெபிப்போம், ஆனால் நாங்கள் நம்ப மாட்டோம். ஒரு முறை அப்படித்தான் ஒருத்தன் வந்து பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய்ட்டு ஒரு சுத்தியல் கேட்டுட்டு வரணும்னு யோசிச்சான். அவன் யோசிச்சான், சுத்தியல் ஒன்று தேவை, இந்த ஆணி அடிக்கிறதுக்கு அவன் தரமாட்டான். இல்லை கேட்டு பார்ப்பான், அவன் தரமாட்டான். இப்படி யோசிச்சு கொண்டே அவன் வீட்டுக்கு போனானா, அவன் தரமாட்டானா, தரமாட்டான். கடைசியாக பெல் அடித்தானா, அவன் கதவை அவன் தரமாட்டான், நீயும் வேணாம், அவன் சுத்தியலும் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டானா. அவன் கேட்கவே இல்லை. இன்றைக்கி நிறைய நேரங்கள் அப்படித்தான். நாங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்கிறது இல்லை. பைபிளில் சொல்லியிருக்கு, ஒருத்தன் சந்தேகப்பட்ட கடவுள்கிட்ட எதையாவது பெற்றுக்கொள்ளான்னு நான் நம்ப வேணாம். ஆனால் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்க இருக்கு. இவங்க விசுவாசத்தோடு ஜபிக்காட்டியும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ரோதை அல்லது ரோடா அவ்வளவு சந்தோஷமாக வந்து சொல்கிறா, யாரும் நம்ப இல்லை. ஸோ நம்பாட்டியும் பவரால் இவளை கொஞ்சம் ஏளனப்படுத்துகிறாங்க. உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்குது, உனக்கு ஏதோ புத்தி கேட்டுட்டுன்னு. சில நேரங்களில் நாங்கள் உண்மையை சொல்லும்போது சில பேர் நம்ப மாட்டாங்க தானே. சின்ன வயசில் ரொம்ப சின்ன ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ போயிட்டு என்னுடைய மாமாவோ சித்தப்பாவோ அண்ணாவோ பக்கத்து வீட்டு மாமாவோ பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்தார்னு சொல்லி பிள்ளையானிடத்தை தொட்டார்னு சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம். சில பாடசாலையில் நாங்கள் உண்மையை சொல்லும்போது டீச்சர்மார் நம்ப மாட்டாங்க. ஆஃபீஸில் சில நேரங்களில் நாங்கள் உண்மையை பேசும்போது சில நேரம் நம்ப மாட்டாங்க. ஆனால் இவ சொல்லும்போது ஆக்கள் நம்பவே இல்லை. ஒருவேளை பேதுருவோட ஆவியாக இருக்கலாம், அது இது சொன்னாங்க. ஆனால் அவள் விட்ட இல்லை பேதுரு தான் வந்தான். அவள் உறுதியாக இருந்தா, அவள் விட்டு கொடுக்கவே இல்லை, அவள் உறுதியாக இருந்தா. அப்போ என்ன நடந்துச்சு, கடைசி அவன் தட்டி கொண்டே இருந்தனால கதவை திறந்து பார்த்தா பேதுரு அங்கே இருக்கிறார். பேதுருவை கண்டோன்னு ஆச்சரியம் எல்லாருக்கும். விசுவாசம் கேலி செய்யப்பட்ட போதும் அவள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தா. மற்றவங்க சொன்னதை வச்சு தண்ட கருத்தை மாற்றல, தான் சொன்னது உண்மைன்னு உறுதியாக இருந்தா. இந்த ரோதை என்கிற பெண்ணோட வாழ்க்கையிலேருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது. முதலாவது, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் வல்லமை உள்ளது. பேதுருக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தா, நீ வயசான காலத்தில் தான் மறிப்பேன், அந்த விசுவாசிச்சான். சில வாக்கு தத்தங்கள் நிபந்தனைகள் உள்ளது தான். ஆண்டவர் நான் உன்னோடு இருப்பேன், நான் உண்ட தேவைகளை சந்திப்பேன். ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவர் எங்களோடு இருப்பார். ரெண்டாவது, ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. மோசே என்ற ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது செங்கடல் ரெண்டா பிரிஞ்சிச்சு. யோசுவா ஜெபிக்கும் போது பெரிய மதில்கள் உடைஞ்சு விழுந்துச்சு. எலியா ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி வந்தது. பிள்ளை இல்லாத அண்ணா ஜெபிச்ச போது ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். சபை ஊக்கமாக ஜெபிச்ச போது ஒரு வீட்டில் கூடி பேதுருட சிறை கதவுகள் உடைஞ்சி சங்கிலிகள் கலண்டவன் விடுதலையானான். ஏனென்றால் நாங்கள் வணங்குகிற கடவுள் உயிருள்ள கடவுள். உலகத்தை அசைக்கும் கரத்தையே ஜெபம் அசைக்கிறதுன்னு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்பவர் சொன்னார். கடவுள் ஜெபத்தின் மூலம் உலகத்தை வடிவமைக்கிறார். இந்த உலகில் எவ்வளவு அதிகமான ஜெபங்கள் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் இந்த உலகம் சிறந்ததாக மாறும்னு அன்னை தெரேசா சொன்னார். ஜார்ஜ் மியூலர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அநாத விடுதி நடத்தினா. சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்காது. ஆனாலும் விசுவாசத்தில் நன்றி செலுத்தும் போது ஒரு பேக்கரிக்காரன் வெதுப்பகன் வந்து சொன்னான், ராத்திரி ஏதோ நான் உந்தப்பட்ட இதை பனிஸ்களை செய்யன்னு கொண்டு கொடுத்தானாம். அந்த நேரத்தில் ஒரு பால் கொண்டு போகிற ஒரு பால் வண்டி உடைஞ்சி போயிட்டு பாலை என்ன செய்யன்னு தெரியாமல் இந்த அநாத விடுதிக்கு முன்னால் உடைஞ்சலாம். அந்த பாலை கொண்டு அவன் கொடுத்தானாம். ஆண்டவர் எங்களோட தேவைகளை சந்திப்பார். ஜெபம் வல்லமை உள்ளது. மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ரோடா அல்லது ரோதை, அவன் என்னத்தான் மற்றவங்க என்ன சொன்னாலும், மற்றவங்க தன்னை பற்றி என்ன சொன்னாலும் அவள் விடுவதா இல்லை. அவள் தான் உண்மையை பேசுகிறேன்னு அதில் உறுதியாக இருந்தா. அது சரியான மற்றவருடைய குருட்டுத்தன்மை உங்கள் பார்வையின் மேல் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த அனுமதிக்காதீங்க. மற்றவர்களால் பார்க்க முடிவதில்லை என்பதற்காக நீங்கள் கண்ட உண்மையை நீங்கள் சந்தேகிக்காதீங்க. அவள் ஏளனப்படுத்தப்பட்ட ஆனாலும் உண்மையை பேசினா உண்மையில் உறுதியாக இருந்ததை நான் காண்றோம்.
அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவ்வளோ முக்கியமில்லாத இந்த அடிமை பெண்ணை கொண்டு அவட பேர் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவருக்கு தான் பேதுரு விடுதலையான முதல் செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு இளம் பெண் இருந்தா மலாலான்னு சொல்லி அவள் பெண்களோட கல்விக்காக பாகிஸ்தானில் போராடுனா, அவள் சமூக வலைத்தளங்களில் பிளாக்ஸ்லாம் பேசினா, 15 வயதில் அவளை சுட்டு கொல்ல பார்த்தாங்க, தப்புனா. ஆனாலும் விடாமல் போராடுனா, பெண்கள் கல்வி கற்கணும்னு தலிபான் ஆட்சியின் போது அவருக்கு 17 வயதில் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. எது சரின்னு சொன்னதுக்கு நாங்கள் உறுதியாக இருப்போம். நாங்கள் பார்க்குறோம் அந்த எப்படி வாட மறுத்த ரோஜா தான் சரின்னு நினைச்சதுல உறுதியாக இருந்தா, விசுவாசிச்சா ஜெபம் வல்லமை உள்ளது, சிறை கதவுகளை திறக்கும் பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்யும். ஆண்டவரை நம்புவோமா?